ஒன்று. புதிய பாலம் எப்போது திறக்கப்பட்டது? நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த அந்த புதிய பாலம் ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்டு 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி அன்று பிரதமர் நரேந்திர மோடியால் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. தற்போது இந்த பாலத்தில் ரயில்கள் இயங்கத் தொடங்கிவிட்டன. கப்பல் போக்குவரத்து எப்படி நடக்கிறது? ஆம், இப்போது இந்த பாலத்திற்கு அடியில் கப்பல்கள் மற்றும் படகுகள் தடையின்றி சென்று வருகின்றன. வெர்டிக்கல் லிஃப்ட். பழைய பாலத்தில் நடுப்பகுதி இருபுறமும் கதவு போல திறக்கும். ஆனால் இந்த புதிய பாலத்தில் 72.5 மீட்டர் நீளமுள்ள நடுப்பகுதி அப்படியே செங்குத்தாக மேல் நோக்கி உயரும். உயரம். கப்பல்கள் வரும்போது இந்த பாலம் சுமார் 17 மீட்டர் உயரம் வரை மேலே தூக்கப்படும். முதல் கப்பல். பாலம் திறக்கப்பட்ட சில நாட்களிலேயே ஏப்ரல் 2025 இறுதியில் முதல் சரக்கு கப்பல் இந்த பாலத்தின் அடியில் வெற்றிகரமாக கடந்து சென்றது. சிறப்பம்சங்கள். வேகம். பழைய பாலத்தில் ரயில்கள் 10 கிலோமீட்டர் வேகத்தில்தான் செல்ல முடியும். ஆனால் இந்த புதிய பாலத்தில் ரயில்கள் 80 கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல முடியும். மின்மயமாக்கல். எதிர்காலத்தில் மின்சார ரயில்கள், எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் செல்வதற்கும் வசதியாக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆயுள். இது அடுத்த 100 ஆண்டுகளுக்கு மேல் நிலைத்து நிற்கும் வகையில் துருப்பிடிக்காத உலோகங்களால் கட்டப்பட்டுள்ளது. புதிய பாமன் ரயில் பாலத்தின் கட்டுமான பணிகள் மற்றும் அதற்கான செலவுகள். இந்த பிரம்மாண்டமான புதிய பாமன் பாலத்தை கட்டி முடிக்க இந்திய அரசு சுமார் 550 கோடி ரூபாய் 550 கோடி செலவு செய்துள்ளது. யார் கட்டியது? இந்த பாலத்தை இந்திய ரயில்வேயின் கீழ் இயங்கும் ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் RVNL என்ற நிறுவனம் கட்டியது. பயன்படுத்தப்பட்ட பொருட்கள். கடல் காற்றின் உப்புத்தன்மையை தாங்கும் வகையில் அதிகப்படியான துருப்பிடிக்காத எஃகு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மற்றும் நவீன பூச்சுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் பராமரிப்பு செலவு குறையும். கட்டுமான காலம் தொடக்கம். இந்த பாலத்திற்கான கட்டுமான பணிகள் 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டன. சவால்கள். கொரோனா பெருந்தொற்று COVID-19 மற்றும் கடலில் ஏற்பட்ட கடுமையான சீற்றங்கள் காரணமாக பணிகள் முடிவடைய சற்று தாமதமானது. முடிவு. சுமார் 5 ஆண்டுகள் தீவிர பணிக்கு பிறகு 2024ஆம் ஆண்டு இறுதியில் பணிகள் நிறைவடைந்து 2025 ஏப்ரல் 6ஆம் தேதி மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டது. கப்பல்கள் செல்வதற்கான வசதி. இப்போது இந்த பாலத்திற்கு அடியில் பெரிய கப்பல்கள் தடையின்றி செல்கின்றன. இதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ள செங்குத்து உயர்த்தி வெர்டிக்கல் லிஃப்ட் ஸ்பான் தொழில்நுட்பம் இந்தியாவில் இதுவே முதல் முறையாகும். லிஃப்ட் வசதி. கப்பல் வரும்போது தண்டவாளத்தின் நடுப்பகுதி அப்படியே 17 மீட்டர்